பத்திக்குச்சி பத்திக்காதுடா யாரும் முன்ன ஒரசுற வர இல்லை அப்படின்னு தீனா படத்தில் பாடுவார்ல, அந்த மாதிரி கிளாஸு. அதாவது மங்காத்தா படத்தில் ஒரு பாட்டு பாடுவார்ல, ஆடாம ஜெயிச்சோமாடா அப்படின்னு வரல, அந்த மாதிரி மாசு. மொத்தத்தில் குட் பேட் அக்லி வந்து பட்டாசு. ட்ரையலர் சும்மா தெறிக்க விட்டுருக்காரு ஆதிக்க ரவிச்சந்திரன். அஜித் சும்மா அல்டிமேட்டு, அதாவது அல்டிமேட்டுன்னு கொண்டாடுறாங்களே ரசிகர்கள். அதுக்கேற்ற லுக்கு, வாக்கு, அது ஸ்டைலு, ஆக்ஷனு எல்லாமே மிக்ஸ் பண்ணி பிரமாதமாக இருக்குது சார். அதாவது வந்து இப்படி ஒரு ட்ரைலரை வந்து இது வரைக்கும் அஜித் கொடுத்துருப்பாரா அப்படிங்கிறதே சந்தேகம். அந்த அளவுக்கு மாசாக இருக்குது ட்ரைலரு. இல்லை பேட்டையில் கார்த்திக் சுப்ராஜ் வந்து எப்படி ஃபேன் பாயாக அந்த ரஜினியை வந்து சூப்பராக பழைய ரஜினி, அதாவது வந்து 80s ரஜினி கொண்டு வந்து ஸ்க்ரீனில் காமிச்சாரோ, அதே மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து அஜித்தோட ஃபேன் பாய். அவர் ஃபேன் பாய்ங்கிறத இந்த படத்தில் வந்து ப்ரூவ் பண்ணிட்டார். அதாவது வந்து ஒவ்வொரு சீனையும் ஒவ்வொரு ஷாட்டையும் ரசித்து எடுத்திருக்காரு, அப்படி தான் நம்ம சொல்லணும். அதாவது வந்து செம மாசாக இருக்கார் சார். டீசரில் அஜித் சொல்லியிருக்காரு, எவ்வளோதான் நம்ம குட்டாக இருக்குன்னு நினச்சா கூட இந்த உலகம் நம்மளை பேடாக மாற்றிடுது அப்படின்னு. அதே மாதிரி எல்லா விதமான இதுவும் இந்த படத்தில் இருக்குது. அதாவது வந்து என்டர்டெயின்மெண்ட்டு, மாஸுக்கு மாசு, சாங்குக்கு சாங்கு, ஃபைட்டுக்கு ஃபைட்டு எல்லாமே இருக்கும் சார் இந்த படத்தில். அப்படி தான் இந்த படத்தோட டீசர் சொல்லுது. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட குட் பேட் அக்லி அஜித் அவர்கள் நடிப்பில் வந்து டீசர் வெளியாக இருக்குது. டீசர் நீங்களும் பார்த்துட்டீங்க, எப்படி சார் இருந்தது? பத்திக்குச்சி பத்திக்காதுடா யாரும் முன்ன ஒரசுற வர இல்லை அப்படின்னு தீனா படத்தில் பாடுவார்ல, அந்த மாதிரி கிளாஸு. அதாவது மங்காத்தா படத்தில் ஒரு பாட்டு பாடுவார்ல, ஆடாம ஜெயிச்சோமாடா அப்படின்னு வரல, அந்த மாதிரி மாசு. மொத்தத்தில் குட் பேட் அக்லி வந்து பட்டாசு. ட்ரையலர் சும்மா தெறிக்க விட்டுருக்காரு ஆதிக்க ரவிச்சந்திரன். அஜித் சும்மா அல்டிமேட்டு, அதாவது அல்டிமேட்டுன்னு கொண்டாடுறாங்களே ரசிகர்கள். அதுக்கேற்ற லுக்கு, வாக்கு, அது ஸ்டைலு, ஆக்ஷனு எல்லாமே மிக்ஸ் பண்ணி பிரமாதமாக இருக்குது சார். அதாவது வந்து இப்படி ஒரு ட்ரைலரை வந்து இது வரைக்கும் அஜித் கொடுத்துருப்பாரா அப்படிங்கிறதே சந்தேகம். அந்த அளவுக்கு மாசாக இருக்குது ட்ரைலரு. ரொம்ப சூப்பர். அதாவது வந்து ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, அஜித் ரசிகர்கள் அதாவது வந்து இந்த ட்ரையலரே போதும் அப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. பல லுக்கில் வராரு. அதாவது குட் பேட் அக்லின்னு 3 லுக்கு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு 4-5 லுக்கில் வராரு. வாலி மாதிரியும் இருக்குது, சிக்லைட் போட்டு அப்படி லைட்டாக அப்படி வாயில் இது பண்ணுவார் பாருங்களா, என்ன ஸ்டைலு சூப்பர். அடாடா, அஜித்தை தவிர யாராலையும் அப்படி வந்து மாசாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாது. அப்படி ஷட்டல்டாக அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்லாவுடைய வாக் பார்த்தீங்களா, அப்படியே க்ளீன் ஷேவில் ஸ்கோட் சூட் போட்டுக்கிட்டு அப்படி பில்லாவில் எப்படி நடந்து வந்தார், பில்லான்னு வரும்போது எப்படி இருந்துச்சு, அதே மாதிரியான ஒரு வாக்கு, ஒரு லுக்கு, ஒரு ஸ்டைலு. அதுக்கப்புறம் பல ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்குது. பட்டாசு கலப்புது. அதாவது வந்து ஏகே ஒரு ரெட் டிராகன், கேஜிஎஃப் வில்லன் சொல்கிறார் பார்த்தீங்களா, அதில் தான் ஓப்பனிங்க. ஏகே ஒரு ரெட் டிராகன், அவர் ரூல்ஸை அவரே பிரேக் பண்ணிட்டு வர்றாருன்னா மூச்சு காற்றுலே முடிச்சிருவார் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குது. அப்படின்னா பாருங்கள், அந்த டைலாக்கே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அப்படி ஒரு ஆக்ஷன் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரில் அஜித் நடிக்கிறார் அப்படி தான் சொல்லணும். காப்பு, கேங்ஸ்டர், டெவில், இந்த 3 கேரக்டரில் அஜித் இந்த படத்தில் வராருன்னு நினைக்கிறேன். அப்படி தான் படத்தை பார்த்தா தெரியுது. அதாவது வந்து எப்படி சொல்கிறது, அதாவது பல இடங்களில் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. அந்த காரை காட்டுறாங்க பார்த்தீங்களா, காரை காட்டும்போது ஏகே அப்படின்னு காட்டுறாங்க. டார்க்குன்னு எழுதியிருக்கும் போது அந்த டார்க்கில் வந்து ஏகேன்னு மறுபடியும் ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. இந்த படத்தில் அவரோட பேரே வந்து ஏகேன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து இப்படி ஒரு ட்ரீட்டு, அதாவது விடாமுயற்சியில் சோர்ந்து போன ஆடியன்ஸ்க்கு பிரமாதமான ஒரு ட்ரீட் காத்திருக்கு. ஏப்ரல் 10 அன்னைக்கு, அது ஷூர், டவுட்டே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? டீசரை பார்க்கும்போது ஒவ்வொரு லுக்குமே வந்து பட்டாசாக இருக்குது சார். அவர் நடித்த படத்துலேருந்து பண்ணாலுமே வந்து அதை ரீக்ரியேட் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் இல்லையா? அதையும் தாண்டி ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு டேரக்டரையும் தாண்டி உண்மையான ஒரு ஏகே ஃபேனாக தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு போலியே. இல்லை பேட்டையில் கார்த்திக் சுப்ராஜ் வந்து எப்படி ஃபேன் பாயாக அந்த ரஜினியை வந்து சூப்பராக பழைய ரஜினி, அதாவது வந்து 80s ரஜினி கொண்டு வந்து ஸ்க்ரீனில் காமிச்சாரோ, அதே மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து அஜித்தோட ஃபேன் பாய். அவர் ஃபேன் பாய்ங்கிறத இந்த படத்தில் வந்து ப்ரூவ் பண்ணிட்டார். அதாவது வந்து ஒவ்வொரு சீனையும் ஒவ்வொரு ஷாட்டையும் ரசித்து எடுத்திருக்காரு, அப்படி தான் நம்ம சொல்லணும். அதாவது வந்து செம மாசாக இருக்கார் சார் அவரோட லுக்கு. அதுவும் அஜித் பார்த்தீங்கன்னா அப்பா, ஆடியன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ என்டர்டெயின் பண்ணி என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இந்த படத்தில் வர அந்த டீசரே எப்படி இருக்குன்னா படம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த டீசர் கிரியேட் பண்ணிருச்சு. சூப்பரா இருக்கு இந்த டீசர். இந்த அஜித் படத்துல ஒரு டைலாக் தான் சார், அவர் வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும்
ஒரு நிமிடம் நானா பார்த்து செதுக்குனதா மாதிரி இந்த டீசரை வந்து பார்த்து செதுக்கியிருக்காரு. டீசர்ல அஜித் சொல்லியிருக்காரு, எவ்வளோதான் நம்ம குட்டா இருக்குன்னு நினச்சா கூட இந்த உலகம் நம்மளை பேடாக மாற்றிடுது அப்படின்னு. அதே மாதிரி எல்லா விதமான இதுவும் இந்த படத்தில் இருக்குது. அதாவது வந்து என்டர்டெயின்மெண்ட்டு, மாஸுக்கு மாசு, சாங்குக்கு சாங்கு, ஃபைட்டுக்கு ஃபைட்டு எல்லாமே இருக்கும் சார் இந்த படத்தில். அப்படி தான் இந்த படத்தோட டீசர் சொல்லுது. டீசர் பார்க்கும்போது தேடி பார்த்தாலும் மற்ற கேரக்டர் யாருமே வரலையா, ஒருவேளை சுனில் கேரக்டர் மட்டும் தான் தெரிஞ்சது. த்ரிஷா அவர்கள் நான் தேடி பார்க்குறேன், த்ரிஷா அவர்களும் இல்லை. ஒன்லி அஜித்தை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி இந்த டீசர் விட்டுருக்காரு போலயே. இல்லை ஆதிக்கு வந்து பிளான் பண்ணி தான் இந்த டீசர் கட் பண்ணியிருக்காரு. அஜித்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியே தான் இந்த டீசர் கட் பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க. அது வந்து பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதாவது இப்போ ஃப்ரேம் ஃபுல்லாக அஜித்தை பார்த்தா கூட அவ்வளோ லவ்லியாக இருக்கார். அதாவது வந்து இப்போ வந்து டீசர் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே பாருங்கள் லட்சக்கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போனா அஜித் ரசிகர்கள் எவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்கன்னு பாருங்கள். அஜித் ரசிகர்களை பற்றி சொன்னீங்க இல்லையா, விடாமுயற்சி படம் வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்தாங்க. அது ரீமேக் படம் அப்படின்னாலுமே அஜித் ரசிகர்கள் மாசான சீன்ஸ்லாம் இருக்கும். டீசர் பார்க்கும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போது எதிர்பார்த்து தான் போயிருப்பாங்க. ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மாசான எலிமெண்ட்ஸே இல்லை. ஸோ அஜித் ரசிகர்களே சோர்ந்து போயிருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சில ரசிகர்கள், எல்லா ரசிகர்களும் இல்லை, அஜித் எப்படி வந்தாலும் சில ரசிகர்கள் ரசிப்பாங்க. அதையும் தாண்டி இந்த டீசரை பார்க்கும்போது எல்லாருமே புத்துணர்ச்சியோட மாறிட்டாங்க இல்லையா மறுபடியும். இந்த டீசரில் வந்து எனர்ஜி சார், இந்த டீசர் ஃபுல்லாகவே எனர்ஜி. அதாவது வந்து ஆரம்பத்துலேருந்து டீசர் எண்ட் ஆகிற வரைக்கும் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. விடாமுயற்சி சரியாக போகல, அதெல்லாம் நம்ம இங்கே சொல்லி அஜித் ரசிகர்களை டிசப்பாயின்ட் பண்ண வேண்டாம். இந்த படம் அதாவது வந்து பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அஜித் ரசிகர்களுக்கு. இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா, அதாவது வந்து ஆதிக்கோட டைரக்ஷன் இருக்கே, ஷார்ட் பை ஷார்ட் பாருங்கள், அஜித்தை வந்து ரொம்ப எப்படி காட்டணுமோ ஆடியன்ஸ் கிட்ட அந்த அளவுக்கு எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. கேமராமேன் அபிநந்தன் ராமானுஜம் இருக்காரு, பிரமாதமாக ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டியாக வச்சுருக்காரு. காம்போசிஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது வந்து ஒரு ஹாலிவுட் படத்து ரேஞ்சுக்கு இருக்குது. ஆதிக்கு வந்து பிளான் பண்ணியே ஒரு படத்தை பண்ணால் எப்படி பிரமாதமாக கொண்டு வர முடியுமோ அப்படி பிளான் பண்ணி பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி எடுத்தார் இல்லையா மார்க் ஆண்டனி, அதில் வந்து ஒரு பட்டாசு மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுத்து பிரமாதமாக அந்த ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆனார். இந்த படத்தில் அஜித்தோட ஃபேன் பை ஆதிக்கு அப்படி இருக்கும்போது அதை விட்டுருப்பாரா? நிச்சயமாக அந்த இடத்த விட மாட்டார். நிச்சயமாக பிடிச்சி பாருங்கள். அஜித் வந்து ஒரு டேரக்டருக்கு ஒரு படம் 2 படம் 3 படம் கொடுப்பார்ல, இப்போ ஆதிக்கு அதே மாதிரி அடுத்தடுத்த படங்கள் கொடுப்பார் பாருங்க. ஏன்னா நிச்சயமாக அது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் இந்த படம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டைல் மேக்கிங் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது சார், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அதனுடைய ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு சீனும் அஜித் வர இடங்கள் எல்லாமே கிளாப் பண்ணுற மாதிரி ஒரு டீசர்லேயே இவ்வளோ பிரமாதமாக இருக்குன்னா ஒரு ஃபுல் பிக்சர் ஒரு 2.5 மணி நேரம் படம் கொடுத்தா எப்படி ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும்னு பாருங்கள். அது இல்லாமல் சுப்ரீம் சுந்தர்னு நினைக்கிறேன், அவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ஃபைட் மாஸ்டர் இந்த படத்தில், தேட்டருக்கு ஆடியன்ஸ் போகும்போது ஹால்ஸும் விக்ஸும் வாங்கிட்டு போங்க, அந்த அளவுக்கு நீங்கள் கத்தி என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர்ப்பாட்டமும் ஆரவாரமும் அதாவது வந்து பிரமாதமாக இருக்கும். அஜித்தோடைய ஒவ்வொரு ஸ்டைலு, லுக்கு, வாக்கு எல்லாமே செம ஸ்டைலிஷாக இருக்கும். நீங்கள் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி விசில் அடித்து என்ஜாய் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு தொண்டை கட்டிடும். நீங்கள் வந்து உங்களுடைய அசுவாசப்படுத்திக்கிறதுக்கு விக்ஸும் ஆல்ஸும் வாங்கிட்டு போங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காரு ஒரு காணொலியில். அதெல்லாம் பார்த்தா ஃபைட்டெல்லாம் ரொம்ப மாசாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து எக்ஸ்ட்ராடினரி ஃபைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் பிக்சர் மாதிரி இருக்கும். இப்போ விடாமுயற்சி இங்கிலீஷ் பிக்சர் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத சூழ்நிலை அஜித் ரசிகர்களுக்கு உருவாச்சு. அதை வந்து இப்போ 2 மாதத்தில் வந்து குட் பேட் அக்லி வந்து சூப்பராக மாற்றிடும். ஆடியன்ஸ் வந்து அஜித் இன்னும் 1 வருஷத்துக்கு படம் கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, தலை அப்படின்னு கொண்டாடுற அளவுக்கு இந்த படம் இருக்கும். இன்னும் அடுத்த படம் வர வரைக்கும் இந்த பேச்சு இருக்கும் அப்படி நம்ம பார்க்கலாம். இந்த படத்து வரைக்கும் ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு ரொம்ப வருஷங்களுக்கு அஜித்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ஆமாம், கிரீடம் படம் போட்டார். கிரீடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பல வருஷங்கள் ஆச்சு ஜிவி பிரகாஷ் அஜித் மியூசிக் போட்டு. ஜிவி பிரகாஷ் வந்து நடுவில் நடிக்க போனதுனால நிறைய பெரிய நடிகர்களுக்கெல்லாம் மியூசிக் போடாமே இருந்தார் சில காலம். இப்போ மறுபடியும் அஜித் படத்துக்கு போட்டிருக்காரு. அவரும் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, என்னால் முடிஞ்ச மேக்ஸிமம் பெஸ்ட் வந்து நான் இந்த படத்தில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம அதில் ஒரு ரீரிகார்டிங் அந்த மியூசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கு. பரபரன்னு இப்போ ஷார்ட்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி எல்லா விஷயமும் ஒரு படத்தில் அமைஞ்சு வர்றதுங்கிறது கஷ்டம். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த படம் ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் ஆடியன்ஸ்க்கு. அஜித் ரசிகர்களுக்கு இது ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். என்னைக்கு குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு வந்து அஜித் ரசிகர்களோட கொண்டாட்ட நாளாக இருக்கும். பொங்கலுக்கு வந்து விடாமுயற்சி வரல. ஸோ எங்களுக்கு February 6 தான் பொங்கல் அப்படின்னு நிறைய ரசிகர்கள் பேசிகிட்டு இருந்தாங்க விடாமுயற்சி ரிலீஸ் ஆன அன்றைக்கி. இப்போ வந்து அதில் டிசப்பாயிண்ட் ஆன ரசிகர்கள்லாம் வந்து கண்டிப்பாக அவங்களாம் April 10 தான் பொங்கலாக இருக்குமா? இல்லை, April 10 பொங்கல் இல்லை, April 10 அவங்களுக்கு தீபாவளி பட்டாசு வெடித்து கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி சூப்பராக இருக்கு டீசர். நிச்சயமாக படம் ரொம்ப நல்லாயிருக்கும். டீசர் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படம் சரியாக போகாதனால ஒரு தேக்க நிலை இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். டீசர் வந்துருச்சு, படத்துக்கு எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஓப்பனிங் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பயங்கரமான ஓப்பனிங் இருக்கும். சூப்பர் ஓப்பனிங்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஓப்பனிங் இருக்கும். அதாவது வந்து வேர்ல்டு வைடு பிரமாதமான படமாக இது அமையும். பாருங்கள், நீங்கள் வேணால் பாருங்கள். அஜித்துக்கு வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் படமாக இது இருக்கும். ரொம்ப நன்றி சார். குட் பேட் அக்லி டீசர் பற்றி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.